الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات என் அன்பான ஈமானிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் பெயரருளால் அவனோட மார்க்கலில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வை அடைவதற்கும் அவனோட திருப்தியை அடைவதற்கும் நமக்கு இரு கண்கள் தேவை. அதுல முதல் கண் இஸ்லாம், இரண்டாவது கண் ஈமான். இதை இப்படியும் கூறலாம், இரண்டும் இரண்டு அடுக்குகளை போன்றது. அதுல முதல் அடுக்கு இஸ்லாம், இரண்டாவது அடுக்கு ஈமான். வெளிப்படை பார்வைக்கு இரண்டும் ஒரே பாதையில் காட்டுவது போல் தோன்றினாலும் மார்க்க சட்டங்களை வடிதெடுத்த மாபெரும் இமாம் இவற்றிற்குள் உள்ள தொடர்பை மிக நுட்பமாக தேன் சிந்தும் வார்த்தைகளால் விளக்கியுள்ளார்கள். இஸ்லாமும் ஈமானும் ஒன்றா அல்லது வேறா அப்படிங்கிற இந்த உயரிய வினாவுக்கு மார்க்க அறிஞர்கள் காட்டிய வழியை தெளிவான தமிழில் மனங்களில் பதியும் வண்ணம் இங்கு காண்போம். அறிஞர்களின் கருத்து வேறுபாடு. அஹ்லு சுன்னா வல் ஜமா அறிஞர்களிடையே இஸ்லாமும் ஈமானும் ஒன்றா அல்லது வேறா என்பதில் கருத்து வேறுபாடு நிகழ்ந்துள்ளது. இமாம் புகாரி, முஹம்மது பின் நஸ்ர், இப்னு மந்தா மற்றும் இப்னு ஹஸ்ம் அறிஞர்கள் இவை இரண்டும் ஒன்றுதான் சொல்லியிருக்காங்க. இமாம் கல்தாவி மஆலிமு சுனன் அலாமுல் ஹதீஸ் அப்படிங்கிற கிதாப்லையும், இமாம் அல் பகவி ஷரஹு சுன்னா மற்றும் இமாம் ஹாஃபில் இப்னு ரஜப் ஜாமியுல் உலூம் வல் ஹிகம் அப்படிங்கிற கிதாப் மூலமாக இவை இரண்டும் வேறுபட்டவைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மார்க்க அறிஞர்களான இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது ஷரஹ் ஹதீஸில் ஜிப்ரீல் இந்த கிதாப் மூலமாக இவை இரண்டும் வேறுபட்டவைன்னு சொல்றாங்க. அறிஞர்களின் இருபெரும் கோணங்கள். இந்த விஷயத்துல அறிஞர்கள் ரெண்டு கோணம் வச்சிருந்தாங்க. முதலாவது ஒன்றே என்றுதான் கோணம், இரண்டாவது வேறானவே என்ற கோணம். ஒன்றே தான் என்ற கோணம் தனித்து வரும்போது, இப்ப இஸ்லாம் அப்படிங்கிற வார்த்தை தனியா வந்தா அங்கு ஈமானும் சேர்ந்து விடும். அதுவே ஈமான் அப்படிங்கிற வார்த்தை தனியா வந்தா அங்கு இஸ்லாமும் சேர்ந்து விடும். உடலும் உயிரும் போல தனியாக வரும்போது இவை இரண்டும் ஒன்றே ஒன்றிலிருந்து முன்வைப்படுத்துகிறது. வேறானவை என்று கோணம் சேர்ந்து வரும்போது ஹதீஸ்லேயோ அல்லது குர்ஆனிலோ இஸ்லாமும் ஈமானும் பக்கத்து பக்கத்து இடத்தில் வந்துவிட்டால் அந்த இஸ்லாம் என்பது உடலின் அசைவாகும், ஈமான் என்பது உடலின் உணர்வாகவும் இருக்கிறது. அறிஞர்களின் கருத்து வேறுபாடு. அறிஞர்கள் ஷரஹு ஹதீஸ் ஜிப்ரீல் சொல்றாங்க. இமாம் ஹம்பலி சொல்றாங்க, இஸ்லாமும் ஈமானும் மொழியால் வேறுபட்டாலும் மார்க்க பிரயோகத்தில் பிரிக்க முடியாதவாறு பிணைக்கப்பட்டுள்ளன்னு சொல்றாங்க. இமாம் அபு ஹனீஃபா சொல்றாங்க, இஸ்லாம் என்பது அடிப்பணிதல், அதாவது இன்கியார். ஈமான் என்பது அகத்தின் உறுதி, அதாவது தஸ்லீக். கயிற்றின் இரு முனைகளை போல இவை இரண்டும் தனியாக இயங்க முடியாது. இஸ்லாம் இல்லாத ஈமானோ, ஈமான் இல்லாத இஸ்லாமோ அல்லாஹ்விடத்தில் முழுமை பெறாதுன்னு சொல்றாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இஸ்லாம் என்பது வாசற்படி, ஈமான் என்பது மாளிகையின் உள்ளரங்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அரபிகள் நபியிடத்துல ஈமான் கொண்டு விட்டோம் சொன்னாங்க. அதுக்கு அல்லாஹ்வோ, நீங்கள் இன்னும் ஈமான் கொள்ளவில்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு திருத்தினா. இது சூரத்துல் ஹுஜராத்ல வரும். காலத்தில் அராபு ஆமன்னா குல் லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா வலம்மா யதுகுலி ஈமானு ஃபீ குலூபிக்கும். அதாவது ஒரு மனிதன் வாழைக்காட்டு மார்க்கத்திற்கு வந்தால் அது இஸ்லாம். அதுவே அந்த மார்க்கம் அந்த மனிதன் இதயத்திற்குள் ஊடுருவினால் அதுதான் ஈமான். திருக்குர்ஆனில் இஸ்லாமும் ஈமானும் வேறுபட்டதுன்னு சொல்றாங்க. இதை சுட்டிக்காட்டுறதுக்கு நிறைய வசனங்கள் உள்ளன. சூரத்து ஜாரியாத்ல ஃபஅக்ரஜ்னா மன் கான ஃபீஹா மினல் முஃமினீன் ஃபமா வஜத்னா ஃபீஹா கைர பைத்தின் மினல் முஸ்லிமீன். அங்குள்ள முஃமின்களை நாம் வெளியேற்றோம், அங்கிருந்த முஸ்லிம்களை வீட்டை தவிர வேற எதையும் காணவில்லை. சூரத்துல் அஹ்ஸாப்ல இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத், நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும். இங்கு முஸ்லீம் முஃமின் அப்படின்ட்டு அல்லாஹ்வால் தனித்தனியாக கூறப்பட்டுள்ளது. ஹதீஸ் ஆதாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விளக்கம். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் கொடுத்து விட்டு ஒரு மனிதருக்கு மட்டும் கொடுக்கவில்லை. அதுக்கு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலுல்லாஹ், அவர் முஃமின் ஆயிடுச்சே, அவருக்கு ஏன் கொடுக்கவில்லை அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் முஸ்லீமாக இருக்கலாம் அப்படின்னு திருத்தினாங்க.
இதுல இருந்து அறிஞர்கள் ஒரு கருத்தை சொல்றாங்க. ஒவ்வொரு முஃமினும் முஸ்லீம் ஆவான், ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமும் முஃமினாக ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. இமாம் ஹாஃபிலி இப்னு ஹம்பலி சொல்றாங்க, இஸ்லாம் என்பது அகத்தின் உறுதி, அதாவது அடிப்பணிதல். இதுக்கு உதாரணம் ஃபகீர் மற்றும் மிஸ்கின். ஃபகீர்னா ஏழை, மிஸ்கின்னா எளியவர். இப்போ ஃபகீர் அப்படின்னு தனியா வந்தா ஏழைகள் அனைவரும் அது அடங்குவாங்க. இதுவே ஃபகீரும் மிஸ்கினும் பக்கத்து இடத்தில் வந்துவிட்டால் அங்கு ஃபகீர் என்பது வரையும் மிஸ்கின் என்பது ஓரளவு கஷ்டப்படையும் உணர்த்தும். அதே இதான் இங்க பார்க்கும்போது தனித்து வரும்போது இப்ப இஸ்லாம் அப்படிங்கிற வார்த்தை தனியா வந்தா அங்கு ஈமானோட அத்தியாவசிய கொள்கைகளும் சேரும். அதுவே ஈமானோட வந்தா அதுவே இஸ்லாமோட வெளிப்படையான அத்தியாவசிய கொள்கைகளும் சேரும். சேர்ந்து வரும்போது இப்ப இஸ்லாம் ஈமானும் பக்கத்து இடத்தில் வந்துவிட்டால் அங்கு இஸ்லாம் என்பது வெளிப்படையான கடமைகளான தொழுகை நோன்பாகும். அதுவே ஈமான் என்பது மனப்பூர்வமான நம்பிக்கைகளான அல்லாஹ்வை நம்புறது, வேதங்களை நம்புறது ஆகும். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒவ்வொரு முஃமினும் முஸ்லீம் ஆவான், ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமும் முஃமினாக ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப அழகா சொல்றாங்க, இஸ்லாம் என்பது வெளிப்படையான கடமைகளான தொழுகை நோன்பு ஜகாத் ஆகும். ஈமான் என்பது அல்லாஹ்வை நம்புறது, இறை நம்பிக்கையா இருக்கிறதாகும். பாவம் செய்வர்கள் மற்றும் தவறான கொள்கையாளர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விபச்சாரம் செய்பவன் விபச்சாரம் செய்யும் போது முஃமினாக இருப்பதில்லை, திருடுபவன் திருடும் போது முஃமினாக இருப்பதில்லை. இதன் பொருள் அவன் பெருங்குற்றம் செய்யும் போது ஈமானின் வட்டத்தை விட்டு வெளியேறி தவிர இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டான். இங்கு அறிஞர்கள் சில தவறான கருத்துக்களை மறுக்கிறார்கள். முர்ஜியாக்கள் இஸ்லாமை விட ஈமான் சிறந்து யார் கலிமா சொன்னாங்களோ அவங்க முஃமின் சொல்றாங்க. இது தவறு. அதாவது கலிமா ஈமான் மட்டும் போதும், வேற எந்த அமல்களும் தேவையில்லைன்னு சொல்றாங்க. இது மாபெரும் தவறு. முஅ்தஸிலாக்கள் பாவம் செய்யவன் முஸ்லீம் இல்லை, யார் வெளிப்படையான கடமைகளை செய்யாமல் விட்டால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி நரகவாசி என்கிறார்கள். இதுவும் கூட தவறுதான். அப்ப சரியான கொள்கை எது? அது நமது அஹ்லு சுன்னாவின் சரியான கொள்கைதான். சொர்க்கம் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்லாமல் ஈமான் கொண்ட முஃமின்களுக்கும் சொர்க்கம் உண்டுதான். இமாம்கள் காட்டி தந்த வழியில் நாம் பெரும் படிப்பினை. அன்பானவர்களே, இங்கு அறிஞர்களுக்கு சொன்ன நுணுக்கமான விவாதம் வேறு சொல் மற்றும் விளையாட்டல்ல, அது நம் வாழ்க்கையை சீரமைக்கும் உன்னதமான பாடங்கள். 2, வெறும் சடங்காக மாறாதிருத்தல், செயலற்ற நம்பிக்கையாக மாறாதிருத்தல். வெறும் சடங்காக மாறாதிருத்தல். நாம் இஸ்லாம் பேசினாலும் நெஞ்சம் ஈமான் உணர்வு என்றால் அது வெற்றி கூடி செயலற்ற நம்பிக்கையாக மாறாதிருத்தல். என் உள்ளத்துல ஈமான் இருக்கு, நான் உன்னை தொடமாட்டேன்னு சொன்னா அது அறியாமை. ஏனெனில் ஈமான் உண்மையானதாக இருந்தால் அது இஸ்லாம் என்னும் வணக்கத்தின் பக்கம் இயங்கியே தீரும். இது 3 வட்டங்களாக புரிந்து கொள்ளலாம். முதல் வட்டம் இஸ்லாம், அதாவது வெளிவட்டம். ஈமான் நடுவட்டம், இஹ்சான் உள்வட்டம். இஸ்லாம்னா என்னது? வெளிப்படையான உறுப்புகளால் செய்யும் வணக்கங்கள் மற்றும் கடமைகள். ஈமானம் உள்ளத்தின் ஆழமான இதயத்தின் இறை நம்பிக்கையாகும். இஹ்சானா உன்னதமான நிலை, அல்லாஹ்வை நேரில் பார்ப்பது போல உன்னதமான நிலையாகும். என் அருமை சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் என்னும் உடலுக்கு ஈமான் என்னும் மொழியை கொடுப்போம். நாம் வெளிப்படையான அமல்களால் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து முஸ்லிமாக வாழ்வோம். நாம் இதயத்தின் ஆழமான நேசத்தால் அல்லாஹ்வை உணர்ந்து முஃமினாக வாழ்வோம். நாம் இமாம்கள் காட்டி தந்த வழியில் வாழ்வோம். இன்ஷா அல்லாஹ் வெறும் நாவால் மட்டும் முஸ்லிமாக இருக்காமல் உள்ளத்தால் அல்லாஹ்வை முழுமையாக நம்பி வெளிப்படையான கடமைகளால் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து உண்மையான முஃமின்களாகும் இஹ்சான் உடையவர்களாகவும் வாழ்ந்து நாளை மறுமையில் நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் ஆகிய முஹ்சின்களோடு இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். புரட்சி சுடராய் எழும்பிய அந்த உணர்ச்சி மிகு சப்தம் நம் அனைவரின் உள்ளங்களிலும் ஈமானின் வீரியத்தை விதைத்து விட்டது. வேறென உரையும் ஈமானையும் மலரென மிளிரும் இஸ்லாத்தையும் சிம்ம குரலில் சிந்தனை தெளிவோடு செதுக்கி வைத்தார் நம் அல் ஹாஃபிதா. குர்ஆனின் நெஞ்சில் சுமந்தவளின் வார்த்தைகளில் வெடித்தது சத்தியத்தின் வீச்சு. கேட்டவர் நெஞ்சமெல்லாம் நிரம்பியது ஈமானின் பேரெழுச்சி. அல்லாஹ் நாளை மறுமை நாளில் உண்மை முஃமின்களுடன், முஸ்லிம்களுடன், முஹ்சினீன்களுடன் நம் யாவரையும் எழுப்புவானாக. அடுத்ததாக ஈமான் கூடும் குறையும் என்பது பற்றிய உரையாடல். நற்செயல்களால் உயர்ந்து கவனக்குறைவால் சரியும் ஈமானின் சுழற்சியை உணர்த்திடவும், இறை நம்பிக்கையை எப்போதும் புதுப்பித்து நம் மனங்களை உறுதியாக்கிடவும் கருத்தாளமிக்க உரையாடலோடு
நமக்கு நல் வழிகாட்ட வரும் அன்பு மாணவர்கள் எம் முஹம்மது அப்துல்லா, கே எஸ் அபுபக்கர் சித்திக், எல் ஆர் அப்துல் ரஷீத்.